நம்ம லைஃப்ல 70% ஆஃப் ப்ராப்ளம் நம்மளே உருவாக்குறது தான். பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் திங், ஹோல்டிங் ஆன் டு யுவர் பாஸ்ட். நான் ஒரு மாங்கோட ஒரு ஸ்டோரி கேட்டேன். ஒரு இடத்துல ஒரு 100 மாங்கோடு ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு 20 வருஷத்து பையன் வந்து ஜாயின் பண்ணான். அங்க வந்து ஒரு மாங்க் கிட்ட வந்து எனக்கு பீஸ்ஃபுல்லாவே இல்லை, நீங்க தான் எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்கறான். நான் வெளியே போறேன், என் கூட வான்னு சொல்லிட்டு இவர் கூட்டு போறாரு. கூட்டு போற வழியில இவர் என்ன பண்ணுவாரு, அங்க ஒரு கல் இருக்குல்ல, அதை கையில எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அந்த மாங்க் வந்து ரொம்ப ரிலாக்ஸா நடந்து வர்றாரு. இந்த பையன் வந்து அந்த கல்லை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டது நடந்து வரான். அவனுக்கு அந்த கை வலி வந்து ரொம்ப அதிகமா ஆக அந்த வலி வந்து பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபைனலா அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த பையன் கேட்கறான், எதுக்கு இந்த கல்லை தூக்கிட்டு வர சொன்னீங்கன்னு கேட்கறான். அப்ப அந்த மாங்க் என்ன சொன்னாரு, நான் தூக்கதான் சொன்னேன், கடைசி வரைக்கும் உன்னை பிடிச்சிட்டு வான்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னாரு. நீ கல்லை பிடிச்சிட்டு வந்ததுனால வர வழியில இருந்த அழகான பூ, பறவைகள் இதெல்லாம் நீ பார்க்கவே இல்லை. உன்னை சுத்தி எல்லாமே நல்லாதான் இருக்கு, ஆனா நீ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கல, அதுதான் உன்னை எதுவுமே பார்க்க விட மாட்டேங்குது. திஸ் இஸ் அவர் பாஸ்ட், திஸ் இஸ் அவர் லைஃப். இந்த சின்ன விஷயம் தானே நீங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்க பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ், மெமரிஸ் நீங்க விட்டு வராத வரைக்கும் யூ வில் நெவர் ஃபீல் திஸ், பட் இட் லெட் கோ, யுவர் லைஃப் பிகம்ஸ் பியூட்டிஃபுல், லெட் இட் கோ. உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்